வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீகம் ஆரோக்கியமில் தட்டைப்பயிர் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஊற வச்ச தட்டைப்பயிரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குக் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி இன்ஸ்டாபாட்டில் வச்சு குக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கும் பண்ணிக்கலாம். ஸோ குக்காய் முடித்ததுக்கப்புறமா எப்படி சாலட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி. தட்டைப்பயிரில் உங்களுக்கு ஃபைபர் ஜாஸ்தி அண்ட் கான்ஸ்டிபேஷனுக்கும் நல்லாவே ஹெல்ப் ஆகும். ஸோ டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் ரெகுலராக தட்டைப்பயிர் எடுத்துக்கலாம். அண்ட் தட்டைப்பயிரில் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு நான் குக் பண்ணதுனால உங்களுக்கு ஏதாவது கேஸ் ஃபார்ம் ஆகுமோ அப்படிங்கிற பயமும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதோட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா இன்றைக்கி குக்கும்பர் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பர் ஆட் பண்ண போகிறோம். குக்கும்பருமே ஒரு நல்ல ஃபைபர் கண்டென்ட் உள்ள வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள். ஸோ இந்த சம்மருக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சாலட் உங்களுக்கு. அதுக்கப்புறம் குக்கும்பரோட நான் கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன். ஸோ துருவின கேரட்டையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சாலட்ஸில் எப்போவுமே கேரட் நல்லாவே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேரட் அண்ட் பீட்ரூட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக துருவின தேங்காய் கொஞ்சமாக நான் சேர்த்துட்ருக்கேன். ஸோ இதுவுமே மெயின்லி டேஸ்ட்டுக்காகவும் ப்ளஸ் தேங்காயை இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணாமல் பச்சை தேங்காயை எடுத்துக்கும் போது இன்னுமே உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் நான் போடுறேன். வேணும்னா நீங்கள் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சம் இதில் லெமன் பிழிய போகிறேன். நீங்கள் பிளாக் சால்ட்டும் வேணும்னாலும் போட்டுக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளோட தட்டைப்பயிர் சாலட். கவ் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இங்கிலீஷில். ஸோ தட்டைப்பயிர் சாலட் ரெடி. இது நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. இது ஒரு ஹோல்சம் மீலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இன்பிட்வீன் மீல்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.